என் செல்ல பிள்ளையே, உனக்கு உன் மனம் விரும்பும் ஒரு மகிழ்வாக்கை தர வந்துள்ளேன். முகமலர்ச்சியோடு இறுதி வரை கேள். இந்த முருகனின் வாக்கை முழுவதுமாக பெற்றுக்கொள். இன்று உன்னுடைய மனதோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். ஆம் செல்லமே, சற்று உன்னோடு நான் உரையாட வேண்டும். உன் மன சுதந்திரத்தை பற்றி உனக்கு நான் எடுத்துரைக்க வேண்டும். மன சுதந்திரம் என்றால் என்னவென்று தெரியுமா? உன்னை யாரோ திட்டினார்கள், உன்னை யாரோ தவறாக புரிந்து கொண்டார்கள், உன்னை யாரோ காயப்படுத்தினார்கள். உடனே நீ என்ன செய்கின்றாய்? கோபப்படுகின்றாய், வலிக்கிறது என்று உணர்கின்றாய், திரும்பி பதில் சொல்ல முயல்கின்றாய். நான் அப்படியல்ல, நான் அவ்வாறு நினைக்கவில்லை, நான் இதைத்தான் செய்தேன் என்று அவர்களிடம் உன்னை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கின்றாய். அதற்கான வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருக்கின்றாய். ஆனால் இதனால் நீ பெறுவது வெற்றி அல்ல, இதுவே உன் மிகப்பெரிய தோல்வி என்பதை நீ தெரிந்து கொண்டாயா? மன சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? அது பணம் இல்லை, அது புகழ் இல்லை, அது அதிகாரம் இல்லை. அது உனக்கு எதிராக தொடுக்கப்படும் அம்புகளுக்கு இணையாக நீ எதிராக தொடுக்கும் அம்போ பதிலோ அல்ல. மன சுதந்திரம் என்பது எதிர்வினை ஆற்றாமல் இருக்கும் திறன்தான். யாரோ கல்லெறிந்தால் அந்த கல்லை புறக்கணிக்கும் சக்தி உன்னிடம் இருந்தாலே நீயே உண்மையான சுதந்திரன். புரிகிறதா? உன்னை சுற்றி யார் என்ன பேசினாலும், உன் மீது பழிகளை தூற்றினாலும், வேண்டாத விஷயத்தை உன் மீது திணித்தாலும், உன்னை பற்றி புறம் பேசினாலும், இல்லாதவற்றை சொல்லிக்கொண்டே இருந்தாலும், இவ்வாறாக உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் அதை புறக்கணிக்கும் சக்தி உன் மனதிற்கு வேண்டும். மற்றவர்களுக்கு உன்னை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்பது உன்னை வரையறுக்காது. அது அவரவரின் கருத்து மட்டுமே. அது ஒரு பொழுதும் நீயாக முடியாது. அதே போன்று ஏதோ ஒரு தருணத்தில் நீ என்ன உணர்கிறாய் என்பதும் உன்னை வரையறுக்காது. கோபத்தில் சில நேரம் உன் மனம் மாறலாம். பதட்டமான சூழ்நிலையிலும் தோல்விகளை தழுவும் பொழுதும் நீ உன்னையே தாழ்த்தி கொண்டும் என்னால் எதுவும் முடியாது, எனக்கு எந்த திறமை இல்லை என்பதை போன்றெல்லாம் நீ பிதற்றவும் ஆரம்பிக்கலாம். எனவே நீ ஒரு தருணத்தில் என்ன உணர்கிறாய் என்பதும் உன்னை வரையறுக்காது. ஆக உன்னை வரையறுப்பது ஒன்றே ஒன்றுதான், எல்லாவற்றையும் கவனிக்கும். ஆனால் எதுவும் ஆகாமல் இருக்கும் உன் உணர்வு மட்டும் உண்மையான நீ. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இரு. யார் என்ன சொல்கின்றார்கள், உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உனக்கு எதிராக என்ன நடக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் கவனித்துக்கொள். ஆனால் அந்த எதுவும் உன்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும். தவறாக பேசுகிறார்கள் என்று நீ கோபமடைய தேவையில்லை. ஏதோ உனக்கு எதிராக நடக்கின்றது என்று நீ பயப்படவோ பதட்டப்படவோ அவசியமில்லாமல் உன் மனம் நிதானமாக இருக்க வேண்டும். யார் எதை செய்தாலும் அந்த செயல் உன்னை பாதிக்காமல் இருக்கும் அளவிற்கு உன் மனம் பக்குவப்பட வேண்டும். நீ என்பது உன் கோபம் அல்ல, நீ உன் வழி அல்ல, நீ உன் எண்ணங்கள் கூட அல்ல. நீ அதன் அமைதியான சாட்சி. எல்லாவற்றையும் பார்க்கின்றாய், ஆனால் எதிலும் மூழ்கவில்லை. எல்லோருடைய வார்த்தைகளையும் உன் செவிகளால் கேட்கின்றாய், ஆனால் எதுவும் உன் மனதை பாதிக்கவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் உனக்கு தெரிகின்றது, ஆனால் எதுவும் உன் மனதிற்கோ மூளைக்கோ ஏறவில்லை. எல்லாம் உன் பார்வையால் மட்டுமே கவனிக்கப்படுகின்றது. விடுதலையான மனதை நீ பெற வேண்டும். விடுதலையான மனம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? அது பழிவாங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காது. அது யாரின் அனுமதியையும் தேடாது. அது யாரின் பாராட்டையும் எதிர்பார்க்காது. அதற்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அமைதி மட்டுமே போதும். எப்பொழுதும் அது அமைதியாகவே இருக்கும். யாரேனும் பாராட்டினாலும் அது அதிகமாக சந்தோஷப்படாது. யாரேனும் குறைத்து மதிப்பிட்டாலும் அது அதிகமாக கலங்கிவிடாது. வெற்றி வந்தாலும் தலைக்கு ஏறி விடாது, தோல்வி வந்தாலும் மனமுடைந்து விடாது. என் செல்லமே, இன்றிலிருந்து இதை பயிற்சி செய். யாரோ உன்னை கோபப்படுத்தும் போது ஒரு மூச்சை உள்ளே இழு. 5 வினாடி காத்திரு. இது என்னை பாதிக்குமா? 5 வருடம் கழித்து இது என்னை பாதிக்குமா என்று கேள். இல்லையென்றால் புன்னகையுடன் விட்டுவிடு. அப்போது மட்டும்தான் அந்த கோபம் உன்னிடம் இருக்கும். ஒரு 5 வருடம் கழித்து இந்த நிகழ்வு எந்த மாற்றமும் உன் வாழ்வில் ஏற்படுத்தாது என்னும்போது அதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? புன்னகை செய்து அதை அங்கேயே விட்டுவிடு. உன் எதிர்வினை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உலகமே உன் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
கோபத்தால் கூட எந்த எதிர்வினையும் மாற்றாமல் அதை கட்டுப்படுத்தி நீ நிறுத்திவிட்டால் பிறகு எதை வேண்டுமானாலும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும். இதை மட்டும் நினைவில் வை. யாரையும் பழிவாங்க வேண்டாம், அனுமதி தேட வேண்டாம், நம்பு, நியாயப்படுத்த வேண்டாம், வாழ்ந்துவிடு. மன சுதந்திரம் வெளியில் இல்லை, அது உன் உள்ளேயே இருக்கின்றது. அடுத்து ஒரு விளக்கமும் உனக்கு தேவைப்படுகின்றது. உன்னை சுற்றி அரங்கேறும் துரோகங்களும் நாடகங்களும் உன் தோல்வி அல்ல, அது உனக்கு தகுதியற்றவர்களை உன்னிடமிருந்து பிரித்தெடுக்கும் வடிகட்டும் முறை என்பதை உணர்ந்து கொள். ஆம் செல்லமே, உன் வாழ்விலிருந்து தற்போது சிலர் விலகிக் கொண்டே இருப்பார்கள். சில சமயங்களில் எதற்காக எல்லோரும் என்னை விட்டு விலகுகின்றார்கள், ஏதோ தனிமைப்படுத்தப்படுவதை போன்று இருக்கின்றதே என்று உணரவும் செய்கின்றாய். ஆனால் நிச்சயம் உன்னை தனிமைப்படுத்துவதற்காக இது நிகழவில்லை. உன்னை நான் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு தெரியாமல் ஒரு சில எதிர்மறையான காரியங்களையும் மனதால் எதிர்மறையான நினைவுகளையும் எண்ணங்களையும் கொண்ட நபர்களை உன்னிடமிருந்து விலக்கி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் நல்லவர்களாக தெரிவார்கள். ஆனால் அவர்களால் உன் எதிர்காலத்திற்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் என்று தெரிந்தால் அவர்களை நான் இப்பொழுதே உன்னிடமிருந்து விலக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நல்ல ஆற்றல்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு தடையாக இருக்கும் நபர்களையும் நிகழ்வுகளையும் உன்னிடமிருந்து பிரித்தெடுத்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த சமயங்களில் அமைதியாக இரு, மனதை சாந்தமாக வைத்துக்கொள். முடிந்தவரை மௌனமாக இரு. உன் மௌனமே உனது மிகப்பெரிய ஆயுதம். ஏனெனில் நீ அமைதியாக இருக்கும் நேரத்தில்தான் உன் சார்பாக பிரபஞ்சம் பேசத் தொடங்குகின்றது. அதுவே காலத்தின் மறுக்க முடியாத உண்மை. உன்னை வெளியேற்றிய அதே கதவுதான் உன்னை குறுகிய வட்டத்திலிருந்து விடுவித்து பிரபஞ்சம் உனக்காக வைத்திருக்கும் பிரம்மாண்டமான புதிய பாதைக்கு அழைத்து செல்கின்றது. இன்று உன்னை பழி சொல்பவர்கள் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்பார்கள். ஏன் தெரியுமா? பிரபஞ்சத்தின் நீதி என்பது பொய்களை களைந்து உண்மையான சரியான நேரத்தில் சிம்மாசனத்தில் அமர்த்தும் பேரதிசயம். என்ன செல்லமே, உன் மனதோடு நான் பேசிய இந்த வார்த்தைகளால் முகம் மலர்ந்தாயா? ஒருவித தெளிவு பெற்றாயா? உன் நீண்ட நாள் சந்தேகங்களும் குழப்பங்களும் தீர்ந்ததா? எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் தான் இத்தனையும். உன் வாழ்க்கை தூய்மையாகி கொண்டிருக்கின்றது. உன் கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து கொண்டும் இருக்கின்றது. சரியான காலகட்டத்தில்தான் இந்த வாக்கு உன்னிடம் வந்து சேர்கின்றது. இதை முழுமையாக கேட்கும் தருணத்தில் நிச்சயமாக வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய். இனி உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக நகரும். நீ நினைத்தபடி உன் மனம் விரும்பியபடி எல்லாமும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். தீவினைகள் முழுவதுமாக கழிந்து வெளியேறும் போது தானே நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். அப்படிதான் கண்மணி, இத்தனை நாட்களாக உன்னுடைய கர்ம வினைகள் கழிந்து கொண்டிருந்தன. இனி ஒவ்வொன்றாக நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். உன் மனம் விரும்பிய அத்தனையும் உன் மனம் போலே நடக்கும். மங்களமான நிகழ்வுகள் உன் மனையில் நிறையும். நீ கேட்கும் இந்த நொடியே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ துவங்கும். நன்றி முருகா என்று நீ என்னை நாடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வா செல்லமே, உன் மலர்வான முகம் காண நானும் காத்திருக்கின்றேன். கலங்காமல் இரு, உன் கனவுகள் எல்லாம் கைகூடும். உன் முருகன் இருக்க பயமேன். ஓம் சரவணபவ.